ஹாய் மகளே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விஜய் டிவியோட இன்னைக்கோட சிந்து பைரோட இன்னைக்கோட எபிசோட மக்களை பார்க்க இன்னைக்கு ஒரு தரமான எபிசோட இருக்கு மக்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து பைரவியில் சிவா வந்து அவங்க மாமா எசைக்கு போயிடுச்சு பிடிச்சிடறா மக்களே. என்னன்னாலும் கேட்குறாரு மக்களே. சிந்துவோட ரூம்ல இருந்து நகை திருந்தாங்களாம். நகை திருடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை உருகிட்டு வித்துட்டான் அப்படின்னு சொல்ற மக்களே. அதெல்லாம் செய்ய சொன்னது அம்மா தான். அம்மா செய்ய சொன்னதுனால தான். ஏன்டா எங்கள் அம்மா சொன்னது அப்போதான் என்ன அந்த வீட்டில் இறக்க முடியும்னு அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் செஞ்சாதான் இந்த வீட்டில் நீ இருப்ப அப்படின்னு சொன்ன மக்களே. அது சிவா என்ன சொல்கிறப்போ, வாடா வந்து எங்கள் பெரியம்மா கிட்ட சொல்லுவா அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்ற மக்களே. எசைக்கு கூப்பிட்டு வந்து அவங்க பெரியம்மா கிட்ட கூப்பிட்டு வரத்துக்குறோம். அடிச்சு காரில் ஏற்றுறாங்க மக்களே. காரில் எடுத்து கையில் பிடிச்சிட்டு வச்சுக்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அன்னபூர்ணி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க மக்களே. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் மேனேஜர் ஃபோன் பண்ணுறாங்க மக்களே. மேனேஜர் ஃபோன் பண்ணி ஏன் 18 லட்சம் ஒன்றும் அக்கௌண்ட்லேயே வேலையே அந்த காசு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இல்லை ஆறுமுகத்தை நான் அப்பயே கட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை கூப்பிட்றாங்க மக்களே. இல்லைம்மா நான் ஒன்றும் கட்டலமான்ட்டு சொல்கிறேன் மக்களே. ஆறுமுகம் சரி நான் அந்த 18 லட்சம் போயிட்டு எடுத்துன்னு வரேன், நேற்று போய் கட்டுன்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் அந்த பீரோவை திறந்து அதில் இருக்கிற காசு என்றாங்க மக்களே. 18 லட்சம் இல்லை மக்களே, 17 லட்சம் தான் இருந்தது. 1 லட்சம் இல்லை மக்களே. அந்த 1 லட்சம் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகா எடுத்துட்டு போயிட்டாங்க மக்களே. அது இவங்களுக்கு தெரியாது மக்களே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் நான் தப்பாக எண்ணிட்டோன்னு தெரில, எனக்கு என்ன 17 லட்சம் தான் தெரியாம மாதிரி இருக்குது, திருப்பி ஒரு தட்டி எண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுக்கப்புறம் என்னென்ன பார்த்தீங்கன்னா என்ற மக்களே அதுலேயும் 17 லட்சம் தான் இருக்குது மக்களே. அந்த 17 லட்சத்தை சரி 1 லட்சம் எங்கன்னா நான் மறந்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிற அன்னபூர்ணி. அன்னபூர்ணி அது பேர் தேடிக்கிடி பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் 1 லட்சம் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிந்து தான் எடுத்துருவாங்க. சிந்து மேலே டவுட் பண்ணுறாங்க மக்களே. சிந்து மேலே டவுட் பண்ணுறாங்க மக்களே. சிந்து போய் கேட்குறாங்க மக்களே. சிந்துல இல்லைன்னு சொல்கிற மக்களே. அதுக்கப்புறம் மகா என்ன சொல்கிறாங்க, நீ தாண்டி எடுத்துருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பைரவி என்ன சொல்கிறாங்களே, ஒத்தரையே கேட்கறது தப்பு, நீங்கள் எல்லாரையும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்னன்றதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கேட்டதோடு முடியுது மக்களே. நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்ட்டு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.